அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மார்ச் 13ஆம் தேதி 2 டேங்கர் விமானங்கள் சுடப்பட்டன இங்கு ஈராக்கில் வைத்து. ஒன்று விழுந்தது, 6 பேர் கொல்லப்பட்டார்கள், ஒன்று சேதத்துடன் தப்பி பென்கோரியர் விமான நிலையத்தில் இறங்கியது. அதற்கு அடுத்த நாள் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியாவில் வைத்து 5 டேங்கர்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2 நாளைக்குள் 7 டேங்கர்களை அமெரிக்கா இழந்தது. டேங்கர்கள் அமெரிக்காவின் வான்படையின் முதுகெலும். என்று சொன்னால் F-16 F-15 போன்ற விமானங்கள் ஒரு குறுகிய தூர வீச்சு கொண்டவை. அவை குண்டு வீசி விட்டு வர வேண்டும் என்று சொன்னால் டேங்கர் வந்து இடைக்க ஃபியூவல் நிரப்ப வேண்டும். ஏன் B-1 விமானம் கூட இடையில் ஃபியூவல் டேங்கர், அதாவது டேங்கர் என்றது நடமாடும் பெட்ரோல் ஸ்டேஷன். அப்ப அது அமெரிக்காட்ட 470 தான் நிற்குது. அதுல 2 நாள் இடைவெளி இல்லை. இப்ப டேங்கர் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு சொன்னால் ஈரான்ல குண்டு வீச்சு எண்ணிக்கை குறையும். அப்ப எப்படி அவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள்? ஒரு 15 குண்டு வீச்சு விமானத்தை சுடுறதை விட 5 டேங்கரை சுடுறதா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அது வடிவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற அந்த நிலையில் தான் இஸ்ரேல் வந்து இப்போது ஈரான் அரச தலைவற்ற சிறப்பு விமானம், அந்த ஒவ்வொரு நாடுகளிலும் அரசு தலைவர்கள் தங்களுக்குரிய ஒரு விமானம் இருக்கு அவர்களுக்கு, ஏர்பஸ் 340 அந்த விமானத்தை குண்டு வீசி இருக்கிறார்கள் தரையில் வைத்து. ஆனால் உடனடியாகவே பதிலடியாக UAE-இடம் இருந்த சாப் குளோப் ஐ என்ற விமானம், கிட்டத்தட்ட $1 பில்லியன் பெறுமதியான விமானம், அது வந்து புலனாய்வு தகவல்களை திரட்டுவது, தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது, நெறிப்படுத்துவது என்று சொல்லி மத்திய கிழக்குக்கு ஒன்றுதான் அந்த விமானம் இருந்தது. மத்திய கிழக்கு முழுத்திலுக்கும் ஒரு விமானத்தை தான் வைத்திருந்தவர்கள். அந்த விமானத்தை ஷஹீத் 136 அடித்து இன்று அந்த விமானம் அழிவடைந்ததாக கூறப்படுது. அதே சமயம் UAE அதாவது எண்ணெய் வயல் ஃபுஜூரா எண்ணெய் வயலாக இருக்கலாம், அல்லது சவுதி அரேபியா எண்ணெய் வயலாக இருக்கலாம், ஈராக்கில் இருக்கின்ற மஞ்ச்னூன் எண்ணெய், அது வந்து பிரித்தானியாவின் எல்லாவற்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும் ஈரான் எண்ணெய் இப்போதும் இந்தியாவுக்கு போகிறது. ஏன் இதுவரை இஸ்ரேலால் தாக்க முடியவில்லை என்று சொன்னால், எண்ணெய் வயல் தாக்கினால் வளைகுடாவில் இருக்கிற அத்தனை எண்ணெய் வயல்களும் தாக்கப்படும் என்று ஈரான் சொல்லிவிட்டது. அடிக்கு அடி பதிலாக இருக்கும் போது இப்போது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எனவேதான் அரச தலைவற்ற விமானத்தை தாக்கினார்கள். இப்போது UAE-யின் மிக நவீன விமானம் விளக்கப்பட்டிருக்கிறது. இப்ப UAE-யின் விமானம் என்றாலும் அந்த UAE-யின் விமானம் வந்து அமெரிக்க படையினர் அல்லது மேற்குலக படையினர் தான் அதனை பயன்படுத்துவதென்று. ஏனென்றால் அப்ரஹாம் அக்கோர்ட் உடன்பாட்டில் கூட UAE தான் முதல் சைன் பண்ணினது இஸ்ரேலுடனான.